ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் பணம் என்பதை பற்றி பார்த்தோம். பணத்திற்கும் எந்த காரக கிரகம் என்பதையும் பார்த்தோம். பணத்திற்கான காரக கிரகம் சனி பகவான், கர்மத்தை சேகரித்து வைப்பவன். பணத்தின் மூலமாக கர்மத்தினை எண்ணிக்கையில் வைப்பவர். குவான்டிஃபையிங் த கர்மா வந்து மணி. மணி இஸ் த குவான்டிஃபையிங் த கர்மா. அதனால்தான் இந்த கலிகாலத்தில் அனைத்தையும் பணத்தையும் வைத்து எடை போடப்படுகிறது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. சனி எந்தெந்த கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் பணம் எந்த வழியில் எல்லாம் வரும், எந்த வழியில் எல்லாம் செலவாகும் என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம். இப்பொழுது ஸ்தானங்களை அடிப்படையாக வைத்து சிந்திக்கவும். பணத்திற்கான ஸ்தானம் 2ஆம் இடம், 11ஆம் இடம் என்றும் கூறுவர். ஆனால் 2ஆம் இடம் என்பதே மூலம், பணம் வருவதற்கான இடம். 2ஆம் அதிபதி நன்முறையில் இருந்தால், ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ கேந்திரங்களிலோ அல்லது திரிகோணங்களிலோ இருந்தால் அவருக்கு பணம் வந்து சேரும். அவர் பையில் பணம் தங்கும். அவர் அக்கௌண்ட்ல எப்பயுமே பேலன்ஸ் இருக்கும். 2ஆம் பாவ அதிபதி கெட்டிருந்தால் அல்லது 2ஆம் பாவத்தில் பாவ கிரகங்கள் சூழ்ந்திருந்தால் அவருக்கு பணம் வராது. அப்படியே வந்தாலும் நிலைத்து நிற்காது. இதுல சம்பாத்தியம் என்பது ஒரு பங்கு உண்டு. பணம் என்பது, சம்பாத்தியம் என்பது ஒரு மூலாதாரம். இந்த சம்பாத்திய காரகனுடைய வீடு சிம்மம். ஏற்கனவே பார்த்திருக்கோம். சிம்ம வீடு கெடக்கூடாது. எந்த ஜாதகராக இருந்தாலும் சிம்ம வீடு கெடக்கூடாது. சிம்ம வீடு கெட்டிருந்தால் அவருக்கு சம்பாத்தியம் உருப்படியாக இருக்காது. சிம்ம வீடு பங்கப்படாமல் இருக்க வேண்டும். சிம்ம வீடு சுபிட்சம் பெற்று இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் அவருக்கு சம்பாத்தியம் நன்றாக இருக்கும். சிம்ம ராசி கெடக்கூடாது. பொதுவாகவே கோச்சாரத்தில் சிம்மத்தில் சனியோ ராகு கேதுவோ அல்லது ஏதேனும் பாவ கிரகங்களோ வந்து அமரும் பொழுது பொதுவாகவே அந்த லோகத்திற்கு சம்பாதிக்கும் தன்மை குறையும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகும், பண மதிப்பீடு குறையும். இப்பொழுது 2ஆம் இடம் தனஸ்தானம், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், 11ஆம் இடம் பெருகும் இடம். இந்த 2, 9, 11 ஏதேனும் ஒரு முறையில் இணைவு பெற்றிருந்தால் அவருக்கு தனம் பாக்கியமாக கிடைத்து பெருகும். இப்பொழுது ஒவ்வொரு பாவத்துடனும் 2ஆம் அதிபதி எவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தால் பணம் வரும், தங்கும், செல்லும் என்பதை பற்றி பார்ப்போம். லக்னாதிபதியும் அதாவது 1ஆம் வீட்டின் அதிபதியும் 2ஆம் வீட்டின் அதிபதியும் இணைந்திருந்தாலோ, ஏதேனும் ஒரு முறையில் சேர்ந்திருந்தாலோ, பார்வை பெற்றிருந்தாலோ, வீடுகளில் அமர்ந்திருந்தாலோ, அதாவது 2 லக்னத்தில் இருக்கலாம் அல்லது லக்னத்தில் நன்கு பணம் சம்பாதிப்பார். அவருக்கு பணம் கையில் தங்கும். 2ஆம் அதிபதி 2லே இருந்தால் அவரும் நன்கு பணம் சம்பாதிப்பார். பொய் கூறுவார், மிகவும் கஞ்சத்தனமாக செயல்படுவார். 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் இணைந்திருந்தால் சகோதர சகோதரி மூலமாக அவருக்கு பணம் வரும். சகோதர சகோதரி மூலமாக பணம் வரும். அவர்கள் மூலமாக செலவும் வரும். அவருடைய தைரியத்தின் மூலமாக பணம் வரும். சில பேர் தைரியமா திடீர்னு ஒரு முடிவு இருப்பாங்க. அந்த முடிவுனால நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் அல்லது முதலீட்டில் ஒரு இடம் வாங்கணும், இருந்தாலும் லேசா ஒரு குளறுபடி இருக்கு. தைரியசாலி, ஒரு தைரியத்தின் மூலமாக அந்த இடம் பத்திரம் பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரம் பண்ணுவாரு. அப்ப பார்த்து 4 வழி சாலை அறிவிப்பு பண்ணுவாங்க. அந்த இடம் பக்கத்துல 4 வழி சாலை வந்து போகும். இடம் வேலை அப்படியே கூடிய வாங்கி 2-3 மாசத்துல விற்கலாம்னு பார்த்தோம்னா டபுள் மடங்கு காசு. தைரியமான முடிவினால் ஏற்படுத்தலின் மூலமாக பணம் வரும். தைரியமான முடிவினால் ஏற்படக்கூடிய வியாபார தீர்வுகளின் மூலம் பணம் வரும். 2ஆம் வீட்டு அதிபதியும் 4ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்து இருந்தால்
தாயார் வழியில் பணம் வரும், சொந்த வீட்டின் மூலமாக வட்டி வருவாய்கள் வரும், வாகனங்கள் இருந்தால் அவர் வாகனம் எல்லாம் வாகனத்தில் முதலீடு செய்து அந்த வாகனத்தை வாடகைக்கும் விடலாம், நன்கு பணம் வரும். இவ்வாறு பணம் வருவது சுகபோகமாகவும் அமையும். இரண்டாம் வீட்டின் அதிபதியும் 5ஆம் வீட்டின் அதிபதியும் தொடர்பு கொண்டால் குழந்தைகள் மூலமாக பணம் வரும். குழந்தைகளுக்காக செலவு செய்வார், பணம் செலவழிப்பார், குழந்தைகள் மூலமாகவும் பணம் வரும். தானங்கள் நன்கு செய்வார், அல்லது இவருக்கும் தானம் பெறுவதற்கான வாய்ப்பு கிடைக்கும். 2ஆம் வீட்டின் அதிபதியும் 6ஆம் வீட்டின் அதிபதியும் தொடர்பு கொண்டால் கடன் பெறுவார், அல்லது இவர் கடன் கொடுப்பார். அந்த இணைவு எப்படி இருக்குன்றத பார்க்கணும். 2ஆம் அதிபதி பலம் பெற்று 6ஆம் அதிபதி பலம் இழந்தால் இவர் கடன் கொடுப்பார். இல்லை 6ஆம் அதிபதி பலம் பெற்று 2ஆம் அதிபதி பலம் இழந்தால் இவர் கடன் பெறுவார். அதே போல்தான் தானம் அளிப்பது, தானம் பெறுவது அதே முறைதான். 2ஆம் அதிபதி 2 கிரகங்கள் இணையும் பொழுதோ, ஏதேனும் ஒரு பார்வை மூலமாகவோ, செயற்கை மூலமாகவோ, வீட்டில் அமரும் மூலமாகவோ இணையும் பொழுது எந்த கிரகம் பலம் பெற்றுள்ளது என்று பார்க்கிறீர்கள். 2ஆம் அதிபதி பலம் பெற்றால் இவருக்கு வரும். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டின் அதிபதிகளும் பலம் பெற்றால் அதன் மூலமாக பணம் செல்லும். 2ஆம் வீட்டின் அதிபதியும் 6ஆம் வீட்டின் அதிபதியும் பலம் பெற்றால் அவர் கடன் கொடுப்பார், அல்லது கடன் பெறுவார். சிறு சிறு நோய்களால் செலவு செய்வதற்கான வாய்ப்பு உண்டு. சின்ன நோய்க்கு போய் ரொம்ப செலவு செய்வார். 2ஆம் இடம் அதிபதி பலம் பெற்று 6ஆம் அதிபதியுடன் இணைந்திருந்தால் அவர் பிற்கால வாழ்க்கையில் எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் அவருக்கு பணம் வந்து சேரும், எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அவருக்கு பணம் வந்து சேரும். 2ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் தொடர்பு பெறுவது மிகவும் சிறப்பானது அல்ல. மனைவி மூலமாக பணம் வரும் என்று கூறினாலும், மனைவி சம்பாதிக்கிற மனைவி என்று கூறினாலும் 2ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் 6க்கு 8ஆக அமையும் கிரகங்கள் இணைவது சிறப்பு அல்ல. இருப்பினும் அடிப்படை பலனாக மனைவி சம்பாதிக்கிற மனைவி, அதாவது வாழ்க்கை துணைவியார் வந்து சம்பாதிக்கிற வாழ்க்கைக்காக இருப்பார். நண்பர்கள் இவருக்காக நல்ல செலவு செய்வார்கள், இவரும் நண்பர்களுக்காக ஆனால் பணம் பெருகாது. 2ஆம் இட அதிபதியும் 7ஆம் இட அதிபதியும் யாருக்கெல்லாம் தொடர்பு கொண்டிருக்கிறதோ அவருக்கு பணம் பெருகுவது. ஏனென்றால் 7ஆம் இட அதிபதி என்பது பெருகும் ஸ்தானம், அது உண்மை. ஆனால் லக்னத்துக்கு தான் 7ஆம் அதிபதி. ஆனால் 2ஆம் இடத்திற்கு பார்க்கும்போது அது 6ஆம் ஆதிபத்தியம் பெறுகிறது, அதாவது 6க்கு 8ஆக அமைகிறது. 2ம் 7ஆம் இடமும் 6க்கு 8ஆக அமையும். அதனால் இது வந்து நீடித்த நிலைத்த தன்மையை ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு கிடைக்குமே தவிர அது பெருகாது. 2ஆம் இட அதிபதியும் 8ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டால் இது ஒரு அதிர்ஷ்டம் என்றே கூறலாம். அவருக்கு அதிர்ஷ்ட வழியில் பணங்கள் கிடைக்கும். அதாவது வம்பு வழக்கு வில்லங்கள் மூலமாக இவருக்கு நன்மை ஏற்படும், அதன் மூலமாக நஷ்டஈடு எல்லாம் வாங்குறாங்க இல்லையா கோர்ட்ல போய், இவருக்கு நஷ்டஈடு கிடைக்கும். இவருக்கு வந்து கேட்பாங்க, கோர்ட் கேஸ் பிரச்சனையா இருக்கு, நல்லபடியா தீர்வு வருமா. 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தால் 8ஆம் அதிபதி 2ஆம் அதிபதியுடன் தொடர்பு கொண்டிருந்தால், 2ஆம் இட அதிபதி பலம் பெற்று இருந்தால் அவருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை மூலமாக பணம் வந்து சேரும். 2ஆம் இட அதிபதியும் 9ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொண்டால் இதுவும் ஒரு சிறந்த ஒரு காம்பினேஷன் கிடையாது, நல்ல ஒரு காம்பினேஷன் கிடையாது. இருந்தாலும் தந்தை வழியில் பணம் வந்து சேரும், தந்தையாருக்காக செலவு செய்ய நேரிடும். ஆனாலும் இது நிலைத்த தன்மையை கொடுக்குமே தவிர பெருகாது. 2ஆம் இட அதிபதியும் 10ஆம் இட அதிபதியும் தொடர்பு கொள்வது மிகவும் சிறப்பு. அவர் தொழில் மூலமாகவும் உழைப்பின் மூலமாகவும் நன்கு சம்பாதிப்பார். சம்பாதித்ததை உருப்படியாக செலவு செய்வார், நன்கு பணத்தை பெருக்குவார். இந்த பணம் பெருகுவதற்கான பாக்கியங்கள் வந்து சேரும். தனத்திற்கான பாக்கியம்
அவருக்கு கிடைக்கும். 2ஆம் இட அதிபதியும் 11ஆம் இட அதிபதியும் சிறப்பு பெறுவது, தொடர்பு பெறுவது பணத்தை பெருக்கும். எவ்வாறு தொடர்பு கொண்டிருந்தாலும் 11ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலோ அல்லது 2ஆம் அதிபதி பலம் பெற்றிருந்தாலோ, இரண்டும் சேர்க்கையின் பொழுது அல்லது பார்வையின் பொழுது அவருக்கு பணம் பெருகும். 2ஆம் இட அதிபதியோடு அதிபதியுடைய நட்சத்திரத்தில் 11ஆம் இட அதிபதி இருந்தால் இந்த 11ஆம் இட அதிபதியின் திசையில் இவருக்கு பணம் பெறும். அந்த மாதிரி இணைவு சேர்ந்துதான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. பார்வை மூலமாக சேர்ந்திருக்கலாம், நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கலாம், வீட்டில் மாறி வளர்ந்திருக்கலாம், அல்லது ஒரே வீட்டில் இணைந்திருக்கலாம். 2ஆம் இட அதிபதியும் 12ஆம் வீட்டின் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தால் அவர் செலவு செய்ய செய்ய பணம் வரும். பணம் செலவழிய இவருக்கு தனம் சேரும். இரண்டாம் இட அதிபதி இவ்வாறு 12 பாவங்கள் தொடர்பு கொண்டு இருப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்த்து தெரிந்து கொண்டோம். இனி அடுத்த வகுப்பில் நாம் காணவிருப்பது, நாம் இதுவரை சென்ற வகுப்புகளில் யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் என்ற தலைப்பின் கீழ் முதலில் நாம் ஆரம்பித்தது காதல் பற்றி, அன்பு பற்றி ஆரம்பித்தோம். பிறகு குடும்பம் பற்றி தெரிந்து கொண்டோம். பிறகு நட்பு பற்றி தெரிந்து கொண்டோம். வெற்றி பற்றி தெரிந்து கொண்டோம். தொழில் பற்றி தெரிந்து கொண்டோம். தானம், தர்மம் பற்றி 2-3 வகுப்புகள் நாம் கற்றிருந்தோம். அடுத்து ஸ்டைல், யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஸ்டைல் எல்லாம் இருக்கும் என்பதை கற்றுக்கொண்டோம். இப்பொழுது பணம் என்ற வகுப்பை 2வது பிரிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் அடுத்த வகுப்பில் நாம் காணவிருப்பது யதார்த்த வாழ்வில் ஜோதிடம் தலைப்பின் கீழ் மிகவும் முக்கியமான அனைவருடைய வாழ்க்கையிலும் எதிர்நோக்குகிற ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். வாழ்த்துக்கள். நன்றி.